வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். இந்த காணொலியிலே சூப்பரான சுமாரான அட்டகாசமான விளையாட்டு தொகுப்பு, அதாவது ஐசிசியினுடைய புதிய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றது. டெஸ்ட் மற்றும் T20 போட்டியினுடைய தரவரிசை பட்டியல் வெளியாக இருக்கின்றன. இதிலே எம்மவர்கள் ஒரு சிலர்கள் இருந்தாலும் அதே போன்று இந்தியாவை சேர்ந்த பலர்கள் 99வது இடத்தில் இருந்தவர் கூட திடீரென்று அப்படியோ ஜம்ப் பண்ணி 3வது இடத்துக்கு வந்திருக்கிறார்கள், 2வது இடத்துக்கு வந்திருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் முழுமையாக பார்ப்போம். இதே போல சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்புகள் உங்களுக்கு உடனுக்குடன் வேணுமா இருந்தா இந்த பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறீங்களா இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனையும் அப்படி ஒரு தட்டி விட்டு பாருங்க. காரணம் நான் போடுகின்ற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வந்து விழும். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அதாவது ஐசிசியினுடைய புதிய தரவரிசை பட்டியல்கள் வெளியாக இருக்கின்றன. டெஸ்ட் போட்டியினுடைய தரவரிசை பட்டியல், அதே போல T20 போட்டியினுடைய தரவரிசை பட்டியல் நேற்றைய தினம் வெளியாக இருக்கிறது. இதிலே சுவாரஸ்யமான விடயம் என்னென்னு சொன்னால், குறிப்பாக இந்திய ரசிகர்களுக்கு சந்தோஷத்திலும் சந்தோஷம். அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையில் பிரகாசித்த துடுப்பாட்ட வீரர்கள் மாத்திரமல்லாமல் பந்து வீச்சாளர்கள், அப்படியே 22க்கு கீழ்ப்பட்ட பகுதியில் இருந்தவர்கள், குறிப்பாக 30, 35, 99 கூட இருந்தவர்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி 2வது இடத்திலே 3வது இடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். யாராப்பா அது அப்படி வந்தது, யாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த காணொலி முழுமையா பாருங்க, நான் ஒவ்வொன்றாக தாரேன். இப்ப முதல்ல நாங்க டெஸ்ட் போட்டியை பார்ப்போம். டெஸ்ட் போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசை பட்டியலை நாங்க பார்ப்போம். டெஸ்ட் போட்டியை பொறுத்தவரையிலே முதலாவது இடத்துல ஜோ ரூட் இருக்கின்றார். ஹரி ப்ரோக் 2வது இடத்தில், 3வது இடத்துல கென் வில்லியம்சன், ஜேஸ்வால், ஸ்மித், கமிந்து மெண்டிஸ் தொடர்ச்சியாக 6வது இடத்துல இருக்கிறார். அவர் இன்றைய போட்டியில் கூட சொதப்பி இருந்தார். இருந்தாலும் அவருடைய இடம் தொடர்ச்சியாக 6வது இடத்திலே தக்க வைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆனால் இன்றைய போட்டியில் கூட 2வது டெஸ்ட் போட்டியிலே அவர் பெரிதாக பிரகாசிக்கவில்லை, ஓட்டம் எதுவும் பெரிதாக பெற்றுக் கொள்ளவில்லை. அவர் ஐசிசியினுடைய தரவரிசை பட்டியல் டெஸ்ட் போட்டியினுடைய தரவரிசை பட்டியலிலே 6வது இடத்திலே இருக்கிறார். இதற்கு முன்னர் வெளியாகிய தரவரிசை பட்டியலிலே 5வது இடத்தில் இருந்த ட்ரெவிஸ் தற்பொழுது 7வது இடத்தில் இருக்கின்றார். 8வது இடத்திலே பௌமா இருக்கின்றார். 9வது இடத்தில் இந்தியாவினுடைய ரிஷப் பந்த். 10வது இடத்திலே சவுண்ட் சக்கீல் ஆகியோர் தான் இந்த தரவரிசை பட்டியலில் இருக்கின்றார்கள். அதாவது நான் இதற்கு இப்பொழுது கூறியது டெஸ்ட் போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசை. பந்து வீச்சாளர்களுடைய தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தொடர்ச்சியாக முதலாவது இடத்திலே ஜஸ்பி பும்ரா இருக்கின்றார் 908 புள்ளிகளோடு முதலாவது இடத்தில். அதே போன்று ரபடா 837 புள்ளிகளில் 2வது இடத்தில். பெக்கமின்ஸ் 833 புள்ளிகளோடு 3வது இடத்தில். ஹெஸ்லிவுட் 4வது இடத்தில் இருக்கின்றார் 827 புள்ளிகளோடு. 5வது இடத்தில் நூமான் அலி. தொடர்ச்சியாக அவர் ஏற்கனவே இதற்கு முன்னர் வந்த தரவரிசை பட்டியலும் 5வது இடத்திலே தான் இருந்தார். இந்த தரவரிசை பட்டியலும் 5வது இடத்திலே தான் இருக்கின்றார். அதே போன்று ஆஸ்திரேலியாவுடைய நாதன் லயன் 6வது இடத்தில். 7வது இடத்தில் ஜான்சன். 8வது இடத்திலே மெட் ஹென்ரி. 9வது இடத்தில் ரவீந்திர ஜடேஜா. 10வது இடத்திலே பிரபாத் ஜெயசூரி இருக்கின்றார். பிரபாத் ஜெயசூரி 9வது இடத்தில் இதற்கு முன்னரே வந்த தரவரிசை பட்டியலில் இருந்தார். தற்பொழுது ஒரு ஸ்தானம் பின்னோக்கி 10வது இடத்திலே இருக்கின்றார். இலங்கை அணி சார்பாக 10 வரைக்கும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் பிரபாத் ஜெயசூரி மாத்திரமே இருக்கின்றார். இந்திய அணி சார்பாக 2 வீரர்கள் ரவீந்திர ஜடேஜா, அதே போன்று முதலாவது இடத்தில் இருக்கக்கூடிய ஜஸ்பி பும்ரா. T20 அணியினுடைய பந்து வீச்சாளர் தரவரிசையை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், T20 முதலாவது இடத்தில் இருக்கின்றார் வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த ஆகில் ஹுசைன். முதலாவது இடத்தில் இருக்கின்றார். 2வது இடத்திலே ஆதில் ரஷீத் இருக்கின்றார். இதற்கு முன்னர் வந்த T20 தரவரிசை பட்டியல் முதலாவது இடத்தில் ஆதில் ரஷீத் இருந்தார். ஒரு ஸ்தானம் பின்னோக்கி 2வது இடத்தில் ஆதில் ரஷீத் இருக்கின்றார். 3வது இடத்திலே வருண் சக்கரவர்த்தி இருக்கின்றார். இதற்கு முன்னர் இடம்பெற்ற தரவரிசை பட்டியலும் 3வது இடத்தில் வருண் சக்கரவர்த்தி. 4வது இடத்தில் வனிந்து ஹசரங்க இருக்கின்றார். ஒரு ஸ்தானம் பின்னோக்கி 3வது இடத்தில் இருந்த வனிந்து ஹசரங்க 4வது இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று அடம் ஷம்பா 5வது இடத்தில். 6வது இடத்திலே ரவி விஷ்ணு இருக்கின்றார். 7வது இடத்தில் மகேஷ் தீக்ஷண இருக்கின்றார். 8வது ரஷீத் கான், ஹர்ஷீப் சிங். அதற்கு அடுத்தபடியாக ஜோஃப்ரா ஆச்சியார் 10வது இடத்தில் இருக்கின்றார். இலங்கை அணி சார்பாக 2 வீரர்கள் இருக்கின்றார்கள், வனிந்து ஹசரங்க, அதே போன்று மகேஷ் தீக்ஷண. இந்திய அணி சார்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2 வீரர்கள் இருக்கின்றார்கள், வருண் சக்கரவர்த்தி, ஹர்ஷீப் சிங் ஆகியோர் தொடர்ந்து, அதாவது T20 போட்டியிலே தொடர்ந்து 1 10க்குள் இருக்கின்றார்கள். T20 போட்டியினுடைய துடுப்பாட்ட வீரர்கள் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், முதலாவது இடத்தில் ட்ரெவிஸ் ஹென் இருக்கின்றார் 855 புள்ளிகளோடு. அது 2வது இடத்திலே அபிஷேக் சர்மா இருக்கின்றார். 32 ஸ்தானங்கள் முன்னோக்கி அதாவது அவர் இறுதியாக இங்கிலாந்து அணிக்கு எதிரான அந்த T20 போட்டியிலே 100 அடித்திருந்தார். இதன் மூலமாக அவர் 32 ஸ்தானங்கள் முன்னோக்கி தற்பொழுது 2வது இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று திலக் வர்மா 3வது இடத்திலே, பிலிப்ஸ் 4, சூரியகுமார் யாதவ் 5, ஜோஸ் பட்லர் 6, பாபர் அசாம் 7, 10 நிசங்க 8, முகமது ரிஸ்வான் 9, கோசல் பெரேரா 10வது இடத்தில் இருக்கின்றார்கள். இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான சூப்பரான விளையாட்டு தொகுப்புகளை சந்திக்கும் உங்களது விடுபட்டு செல்வன் ஆர்ஜி ஆசிர். வணக்கம் நேயர்களே.